ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, லேயர் கேம் சீசன் 1 எபிசோட் 7. சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய சீரிஸ் பார்க்க ஹரிஷ் வாய்ஸ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வளவளன்னு பேசாம வாங்க நாம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். இந்த ரவுண்ட்ல நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன். ஏன்னா நீங்க எல்லாருமே என்னோட பிளான்ல விழுந்துட்டீங்க. அதுலயுமே நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். இந்த கேம்ல நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கன்ஃபார்மா பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல அகியாமா. ஏய், நீ முகரைய மட்டும் இப்படி வைக்காதடா, எனக்கு செம வெறுப்பாகுது. உன் மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு எங்களை வெறுப்பேத்த பார்க்கறியா? கண்டிப்பா நீ இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ உங்களோட அந்த ஸ்லிப்பை எல்லாத்தையுமே எங்ககிட்ட கொடுத்த, அந்த ஸ்லிப்பையுமே காட்டிட்டு எங்ககிட்ட கொடுத்த, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இங்க ஃபுஜி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். காரணம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ அதுல நோ தானே போட்டிருக்கிற, அப்படின்னா உனக்கு இந்த எஸ்ஸுக்கான வேலை இல்லைல அப்படின்னு அவளுமே அதை வாங்கி கிழிச்சு போட்டுட்டா. சரி, ஓகே, என்னவா இருந்தாலும் சரி, அவன் இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்துதான் பார்க்கலாமே, டைம் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவன் இதில் நோ போட்டிருக்கிறான். பட் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இவனை டைப் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு நோ, இன்னும் 2 எஸ் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு அந்த கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கவுண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேலே எல்லாமே இங்கே ஜெயிக்க தான் போகிறோம். அண்ட் இந்த கேமு இப்போதைக்கு ட்ரா பண்ண போகிறோம். எல்லாருமே நம்ம கையில் தான் இருக்குது, கவலையப்படாதீங்க அப்படின்னு ஃபுல் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நம்பர் 22 நோன் இருக்குது. அண்ட் நம்பர் 15 நோன்னு வரும்னு பார்த்தா நம்பர் 15 எஸ்ன்னு வந்துருச்சு. இவன் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே அந்த இடத்துல 3 எஸ் வந்துருச்சு, ஒரு நோ விழுந்துருச்சு. ஸோ அப்படின்னா கேமில் என்ன, மைனாரிட்டி ரூல் சின்னதாக இருக்கிறது தான் ஜெயிக்கப்படும். ஸோ நோ ஜெயிச்சிருச்சு, 3 எஸ் தோத்துருச்சு. இப்போதான் இவங்களுக்கு இந்த பிளானிங்கே புரிய வருது. அண்ட் இவங்களுக்கு கொஞ்ச நேரம் புரியல யார் ஜெயிச்சதுன்னு. கஞ்சக்கி நல்லா தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம அக்கியாமா ஜெயிச்சிட்டாப்ல. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்படி நீ ஜெயிச்ச? நீ எதுக்கட ஃபர்ஸ்ட் எஸ் கொடுத்த? நீ நோ கொடுக்கறதா தானே பிளான், நீ எதுக்கு எஸ் கொடுத்த அப்படின்னு நம்பர் 15 நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கும்போது இங்கே தான் நீங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன் பிளான்னு சொன்னது இவன் தான். நம்பர் 15 அவன் ஏன் ஆளு, அவன் ஆரம்பத்துலேருந்தே கேமு எனக்காக தான் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இதுக்கெல்லாம் எனக்குமே புரியல. நீ இவ்வளோ நேரம் இப்போ எங்கள் கூட தான் இருந்த, மறுபடியும் எப்படி நீ திடீர்னு அவங்ககிட்ட போய் கட்சி மாறின, எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே புரியல அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி நீங்கள் எல்லாரும் என்ன நம்பி இருக்கிறீங்க. காரணம், அக்கியாமாவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அவனை தோக்கடிக்கிறதுக்காக தான் நான் நோ கொடுக்குறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் எஸ் கொடுக்குறேன்னு செலக்ட் பண்ணீங்க. ஒத்துக்கிறேன், நான் நோ கொடுக்குறவன் தான் முடிவெடுத்தேன். ஆனால் அந்த நோ கொடுக்குறவன் யாராக இருக்கணும்? அக்கியாமாவுக்கு எதிரானவனாக இருக்கணும். நான் அக்கியாமா ஆள், அவனோட ஆளாக இருக்கும்போது நான் எதுக்காக அவனுக்கு எதிராக இருக்கணும்? ஸோ நாங்கள் 2 பேருமே டீம் போட்டுக்கிட்டோம். அதனால தான் எங்களோட பார்ட்னர்ஷிப் இங்கே முடிஞ்சு நான் இந்த கேமில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ தான் கன்சாக்கிக்கு புரிய வருது. நேற்று ராத்திரியே நம்ம அக்கியாமா இந்த பிளானில் தான் ஈடுபட்டு இருக்கிறாப்புல. ஸோ நேற்று ராத்திரியே அங்கே எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்பர் 15 கூட இவர் தனியாக போய் பேசியிருக்கிறாப்புல. அண்டு நம்பர் 1 காலையில் வந்த உடனே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான் அப்படின்னு. ஸோ அதை புரிய வைக்கிறதுக்கு இவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிலுமிஷை செய்வாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் எதிராளிங்க டீம்லேயும் நமக்கு ஒரு பலியாடு இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இவனுமே என் டீமில் வளைச்சு போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ ஜெயிக்கிற பணத்தை பாதியை பிரிச்சா கூட உனக்கும் அவனுக்கும் செட் ஆகாது, அதை எப்படி நீ அதை செட்டில்மெண்ட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் அவனோட கார்டை என்கிட்ட கொடுத்துருக்குறான். அந்த கார்டு இருக்கிற அந்த பிங்க் டைமண்ட் அதுவே பல மில்லியன் இருக்கும்ல, 100 மில்லியன் இருக்குது தோராயமா. அந்த 100 மில்லியனு கண்டிப்பாக எனக்கு தான். அந்த 100 மில்லியன் அவன் என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமும் இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்குமே தேவையில்லையே. ஏன்னா வின்னிங் அமௌண்ட்டும் எனக்கு கிடச்சிரும், அவன் இந்த கேமில் ஜெயிச்சிட்டான், அண்ட் அந்த அமௌண்ட்டும் உனக்கு கிடச்சிடும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இப்போ தான் அவன் நம்ம அக்கியாமாவோட ஷர்ட்டையே பார்க்குறாங்க. அந்த பின், அதாவது அந்த கார்டு இவன் நெஞ்சில் எதுவுமே பின் பண்ணவே இல்லை. இவங்க இவ்வளவு நேரம் அப்படியே கண்மூடித்தனமாக இந்த நம்பர் 15 நம்பிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அண்டு இப்படி நம்பினதுக்கு அப்புறமும் எல்லாமே வீணாக போச்சு, உனக்கு பணமும் கிடைக்காது போ அப்படின்னு நம்பிக்கையோட யுஜி அந்த இடத்துல எல்லாருமே சொல்லும்போது அதுக்காகத்தான் இந்த கார்டை என்கிட்ட கொடுத்து அவனோட மீதி பணத்தையுமே முழுசாக எனக்கு தரேன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால தான் நானுமே என் டீம் மெம்பர்ஸுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கான தேவையான பணம் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கு வேணா அந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான், இதுக்கு மேலே நீ தோத்துட்டேன், அந்த பணத்தை நீங்கிட்ட கொடுக்குறதும் வேஸ்ட்டு தான். அதனால் இப்போது நீ வச்சுக்கிறது அது வேஸ்ட்டு தான். அதனால் தேவையில்லாமல் எதுக்கு அதை எங்ககிட்டே கொடுத்துரு, அந்த செக்கு உங்கள்கிட்ட இருந்து எல்லாமே வீணாக போகுது அப்படின்னு சொல்லும்போது என்னால் இது தோல்வியை ஒத்துக்க முடியல அப்படின்னு அவளுமே அந்த செக்கை கொடுத்துட்டா. ஸோ செக்கு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கேமில் நம்ம அக்கியாமா ஜெயிச்சிட்டாப்புல. ஜெயிச்ச கையோட அவங்க எல்லாருமே வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்கு அந்த ஆஃபீஸர் போய்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போது நம்ம டீமில் இருக்கிறவங்களும் எல்லாருமே கவலையில் இருப்பாங்கல்ல, ஏன்னா அவங்களுமே இப்போ தோற்றதானே கருத்தப்படுவாங்க அப்படின்னு இங்கே நம்ம நவ சொல்லும் போது இங்கே பாரு, மற்றவங்க தோத்துட்டாங்க, மற்றவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதை பற்றிலாம் நினைக்காத, நீ என்ன பண்ண அதை மட்டும் யோசி, தேவையில்லாமல் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. இந்த கேம் முடிஞ்சிருச்சு, அடுத்த ரவுண்டு வேணும்னா கூட கண்டிப்பாக நான் அதில் போவேன். ஏன்னா அவங்களுக்கு நான் அந்த பணத்தை திருப்பி தராமல் நான் விடவே மாட்டேன். அதனால் நான் அடுத்த ரவுண்டுக்குமே வாலண்டியராக நேம் கொடுத்து நான் போக தான் போகிறேன் அப்படின்னு அக்கியம்மா சொல்கிறாப்புல. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, மறுபடியும் இதே கொடூரமான கேமுக்கு நீங்கள் அடுத்த தடவை போகிறீங்களா, இதுக்கெல்லாம் நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது
இல்ல நான் இத செஞ்சு தான் ஆகணும். நான் இது உனக்கும் மத்தவங்களுக்கும் பணம் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நான் எதுவுமே பண்ணவே இல்ல அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எதுக்காக? உயிர பணய வச்சு அந்த கொடூரமான கேம்ல காப்பாத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பணத்த மீட்கறதுக்காக அந்த கொடூரமான கேம்குள்ள உள்ள போக போறீங்களான்னு கேட்கும்போது, உங்களுக்கு பணம் தரதுக்காக மட்டும் நான் அந்த கேமுக்கு போகல. இருக்கிறதுல வீக்கஸ்டான பீப்பிள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான கடன தரான். கடன் இல்லாத மக்கள் அவங்க கடன் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கும்போது அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தரதுக்கு அந்த ஹெட் பாஸ் யாருன்னு நான் அவன பார்க்கணும். அவன் தலைவன நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே முடிவெடுப்பேன் அப்படின்னு அக்கியாமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பாஸ பார்க்கறதுக்கே தான் இந்த கேமை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கேம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுது. அக்கியாமா கிட்ட எந்த ஒரு காலும் இல்ல, ரெஸ்பாண்டும் இல்ல. கஞ்சகிக்கு ஒரே கவலையா இருக்குது. காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அக்கியாமாவா இருப்பான ஆசையை திறந்து பார்த்தா அந்த வக்கீலு. ஐயோ வக்கீல் நீயா ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவ கதவை சாத்த போகும்போது, இரு நீ இப்போ கில்ட்டில் தானே இருக்கிற, அக்கியாமாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் தானே இருக்கிற, எனக்கு தெரியும், அதனால கொஞ்ச நேரம் உள்ளோட நான் உனக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு இவனுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது, ஆக்சுவலி நீ அக்கியாமாவுக்கு ஹெல்ப் பண்ற, அது நான் உனக்கு நான் கெட்டதுன்னு சொல்லவே இல்லை, பட் இருந்தாலுமே நீ அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இருக்குதா? அது எப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு முன்னாடி அக்கியம்மாவோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கப்புறம் அவனுக்கு உதவி பண்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு இந்த வக்கீல் சொல்றாப்புல. ஏன் அவருக்கு என்ன, அவர் ஒரு கான் ஆர்டிஸ்ட், அவருக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அதுதான் தவறு, நீ அவனை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற. அவன் ஒன்றும் கான் ஆர்டிஸ்ட் கிடையாது, அவ ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டு சைக்காலஜியில். அவங்க அம்மா உண்மையிலே ரொம்பவே கஷ்டப்பட்டு அவனை வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் மகனை அவங்க படிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க முழு குறிக்கோளோட கிடைச்ச வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட உடம்பை அலட்டிக்கிட்டு தன் பையனை படிக்க வைக்கணும் அப்படின்னு குறிக்கோளோட இருக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மாவும் நேர்மையின் உச்சத்தோட அவங்க அம்மா எப்பவுமே நேர்மையாக இருக்கணும், நேர்மை வேலையில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேர்மை வேலை காரணமாகவே நல்லா படிக்கிறான். டெய்டோ யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு பெரிய யூனிவர்சிட்டிலேயே இவனுக்கு சீட்டும் கிடைக்குது. இவனுமே சைக்காலஜி படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் வருஷமாக இவங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது அண்ட் இன்னைக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அவங்க உடம்பு ரொம்பவே முடியாமல் போகுது. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னால் தான் உங்களுக்கு இப்படி, நான் காலேஜ் படிப்பை விட்டுறேன், என்னால் கண்டிப்பாக வேலை செய்ய முடியும் அப்படின்னு அக்கியம்மா சொல்லும் போது, இல்லை நீ இது இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, நீ படிப்பை பார்த்துக்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்க அம்மா கிட்ட பணமும் கிடையாது. இப்படி திடீர்னு ஒன்றுலாம் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து உதவி செய்கிறதுக்காக வராங்க. இங்கே பாரு, சேயூ குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் எம்எல்எம் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் நீ கரெக்டாக ஆளுங்களை சேர்த்தீங்கன்னு வச்சுக்கேன், உனக்கு தேவையான பணம் எல்லாமே இப்போவே பட்டுன்னு கிடைக்க வந்துருப்பாரு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு என்னை காப்பாற்றுவான்னு எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்களுமே கண்மூடித்தனமாக அவங்க ஃப்ரெண்டை நம்பிடுறாங்க. அந்த எம்எல்எம் கம்பெனினா ஆளு பிடிச்ச ஆளு சேர்க்குற அந்த கம்பெனி இருக்குதுல்ல, அதே கம்பெனி தான் இவங்க அம்மா வந்து சேர்த்து விட்டா. ஸோ இப்போ இந்த கம்பெனி என்ன அப்படின்னு கேட்கும்போது, இப்போ அவங்களோட பேர் போட்டு அந்த சீலை அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ அந்த எம்எல்எம் கம்பெனியில் நம்ம அக்கியாமாவோட அம்மாவும் சேர்ந்து அப்போ ஒரு ஹெட்டாக இருந்திருக்கிறாங்க. அந்த ஹெட்டிலிருந்து சைடில் சில பிரான்ச்சஸ் எல்லாம் வரும்ல, அதாவது அவங்க ஹெட்லேருந்து அவங்களுக்கு கீழே சில ஆளுங்களை சேர்த்துருப்பாங்க, அவங்களுக்கு கீழே சில ஆளுங்க சேர்த்துருப்பாங்கன்னு, அப்படி பல பேர் சேர்ந்து இவங்க ஏகப்பட்ட கடனில் இருக்கிறாங்க. காரணம் இவங்களால நிறைய பேர் கடன் பட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனுமே தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் இப்பேற்பட்டவங்களை ஏமாத்திட்டப்பே, நேர்மையாக இருக்கிற நானே பண பேரில் நிறைய பேர்த்த ஏமாத்திட்டனே அப்படின்னு ஏகப்பட்ட கடனை வச்சுட்டு அவங்க அன்னைக்கு ராத்திரியே அவங்க செத்துட்டாங்க. செத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து தான் இவன் ஏதோ கொஞ்சம் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு முடிவெடுத்தான் அக்கியாமா. ஏன்னா யாரெல்லாம் இப்படி பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்களை ஏமாற்றி பணம் பிடுங்குறாங்களோ அவங்கள தேடி பழி வாங்கவே அப்படின்னு அக்கியாமா அன்னைக்கு முடிவெடுத்தான். சொல்லப்போனால் அவனுமே கிரிமினாலஜி படித்த ஒருத்தன் தான். அதனால தான் அவன் இப்படி திருடுறத அவன் ரொம்பவே ஒரு தொழிலெல்லாம் பண்ணவே இல்லை அப்படிங்கிறான். அண்ட் இதை தான் நம்ம கன்சைக்கு முதல்ல பார்க்கும்போது அக்கியாமாவை சொல்லியிருப்பான், இப்படி கண்மூடித்தனமாக நேர்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பான். அது இப்போ தான் இவளுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்பேற்பட்டவனை காப்பாற்றுறதுக்காக தான் நீ கம்முன்னு போயிட்டு இருக்கிறியா, அப்படி நீ அவனை காப்பாற்றுறதுக்கு போகிற மாதிரி இருந்தால் இப்போ கூட சொல்லு, ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. நிஜமாலும் நான் அவரை காப்பாற்ற போகிறேன், ஏன் இப்போ நான் காப்பாற்றியே ஆகணும், அதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக அதுக்கு நீ ஒரே ஒரு விஷயத்தை தான் நீ உன் கையில் எடுக்கணும், லயர் கேம் லூசர்ஸ் ரிவைவல் கார்டை தான் நீ எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அந்த பல போன கேமில் மறுபடியும் என்ன உள்ளே போக சொல்கிறீங்களா அப்படின்னு இவளுமே கவலையாக இருக்கும்போது, நான் அவனை உள்ளே போகல சொல்லலாமா, அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் அவங்ககிட்ட சொல்கிறேன். நீ அந்த கேமுக்குள்ளே போகிறதுனாலும் போகலாம், போகாமல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த கார்டு இதுதான் பார்த்துக்க, இந்த லயர் கேம் லூசர்ஸ் ரிவைவல் கார்டை வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன், உனக்கு வேணும்னா கூட நீ அவனை காப்பாற்றிக்க. நல்லா யோசிச்சு பார்த்துக்கமா, அக்கியமா உனக்காக தான் அங்கே உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், நீ அவனுக்காக தான் அங்கே போய் உயிரை கொடுக்கணும், அவனை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறீல, அதுக்கு இந்த ரிவைவல் கார்டு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது லூசர்ஸ்க்கான கார்டு, இந்த கார்டை வச்சுக்கிட்டு மறுபடியும் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு நல்ல பொண்ணா அக்கியமாவை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த கேம்குள்ளே வா, இல்லைன்னா வராதப்பா, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு
இவன் ஈஸியா மைண்ட் வாஷ் பண்ணிட்டு போயிடுறான். இவ சரியான பைத்தியக்காரி, இழுத்த இழுப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கிறா. ஸோ அந்த கார்டுல என்னென்ன இருந்ததோ அதுபடியே இவளும் வந்துகிட்டு இருக்கிறான். ஸோ அந்த இடத்துல இவங்களையுமே வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. கஞ்சாகி அவ ஏதோ ஒரு பெரிய மூட்டை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறா. காரணம் அந்த கார்டுல எழுதி இருக்குது, உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு தேவையில்லாத எடுத்துட்டு வாங்க, உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்குது. ஸோ அவளால முடிஞ்ச பொருட்கள் டெடி பேர், அயன் பாக்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்திருக்கிறான். நீ இங்க வருவன்னு தெரியும் கன்சாகி, வா இப்போ கேம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அந்த வக்கீல் வாசல்ல நின்றுகிட்டு இருக்கிறான். ஸோ இவளுமே அந்த சூட் கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவ பாட்டுக்குள்ள போயிட்டு தான் இருக்கிறா. ஆனா அந்த இடத்துல போனா இவளுக்கு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குது. ரிவைவல் கார்டுல வந்தது இவன் மட்டும் கிடையாது, அந்த கேம்ல அதாவது ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே. நீ இங்க வந்திருக்கிறியா அப்படின்னு அந்த இடத்துல அந்த மொட்டச்சி யுஜியுமே அங்கதான் இருக்கிறான். ஏய் நீ இங்க தான் இருக்கிறியா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. நான் உங்களை யூஜின்னு கூப்பிடலாமான்னு கேட்கும்போது, ஆமா அதானே என்னோட பேரு அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் பிளேயர்ஸ், மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு ரிவைவல் கார்டில் வந்திருப்பீங்களாட்டிருக்குது. நான் லியோரினா, உங்களோட கேம் கன்சல்டன்ட். ஸோ இப்போ இந்த கேமில் நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே உங்கள் கையில் அதை போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு ஒரு டிக்கெட் மாதிரி காமிக்கிறான். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா எம் டிக்கெட். இந்த எம் டிக்கெட் எதுக்காகன்னா நீங்கள் பர்ச்சேசிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எம் டிக்கெட்டு ஒவ்வொரு செக்லீஃப்லையுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் இல்லைனா 100 மில்லியனுக்கான பணம் அந்த செக்கில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த கேம் யார் அதிகமான பணத்தை செலவுபடுத்துகிறாங்க இல்லை பணத்தை காப்பாற்றுறாங்களா அதை பற்றியா அப்படின்னு அங்கே இருக்கிற சொல்லும்போது, இல்லை கிட்டத்தட்ட 9 பேர் இப்போ இங்கே இருக்கிறீங்க. அந்த 9 பேரில் யார் ஒருத்தங்க தோக்குறாங்களோ அவங்க ஒருத்தங்க தோத்தா அவங்களோட எல்லா பணத்தையுமே பிடுங்கிட்டு அவங்க 100 மில்லியன் கடனுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அக்கியாமாவுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. 3 நாள் தொடர்ந்து கூப்பிட்டு இருந்தவ திடீர்னு இன்னைக்கு கூப்பிடவே இல்லையா அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி குழப்பத்தோடு இருக்கிறான். இப்போ செவனேன்னு இருந்தவ மறுபடியுமே இப்போ நல்லா வந்து வசமா மாட்டிக்கிட்டா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.